அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நாம் டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் அக்கௌண்ட் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய கணக்கு தேர்வு பாகம் அதற்கு பயன்படக்கூடிய முக்கிய ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் பகுதி 58 தான் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த ஒரு மதிப்பெண் சீரீஸை பொறுத்தளவுக்கு கடந்த ஆண்டு வினாக்கள் மற்றும் முக்கிய ஒரு மதிப்பெண்கள் சார்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க இன்றைய வீடியோ பார்த்துடலாம். டிசம்பர் 2023 கேட்ட த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 2 டெஸ்ட் கோட் 137 முதல் 30 வினாக்களை கடந்த பகுதியில் பார்த்துட்டோம். மீது இருக்கக்கூடிய 30 வினாக்களை இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். வினா 31, கட்டாய ஓய்வூதியம் பின்வருபவரின் எவருக்கு அனுமதிக்கப்படும்? யாருக்கு கட்டாய ஓய்வூதியம்? தண்டனையாக ஓய்வில் செல்லக்கூடியவருக்கு கட்டாய ஓய்வூதியம் கொடுப்பாங்க. மருத்துவ காரணங்கள் அப்படின்னா அது இயலாமை ஓய்வூதியம். சொந்த விருப்பம்னா தன் விருப்ப ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓய்வு பெறும் வயதை அடைந்தவுடன் அப்படின்னா பதவி முதிர்வு வயது முதிர்வு ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ தண்டனையாக ஓய்வு செல்வதற்கு தான் கட்டாய ஓய்வூதியம். 32, அகவை முதிர்வு ஓய்வூதியத்தினுடைய குறைந்தபட்ச கால அளவு. நார்மலாக ஒருத்தர் வயது முதிர்வில் ஓய்வு பெறாருன்னா எவ்வளோ வருஷம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் இருக்கணும். அப்போ தான் பென்ஷன் கிடைக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க. 33, பணி ஓய்வுக்கான பணிக்கொடை கணக்கீடுன்னு கேட்குறாங்க. பணிக்கொடை கணக்கீடு சரிங்களா? இது டிசிஆர்ஜி டென்த்து கம் ரிட்டைர்மெண்ட் கிராஜுவேட்டி அதற்கான ஃபார்முலா தான். இது இறுதியாக பெற்ற ஊதியம் சரிங்களா? அது இறுதியாக பெற்ற ஊதியம் அப்படிங்கிறத தாண்டி பார்த்தோன்னா இறுதியாக பெற்ற வருவாய் அப்படிங்கிறத கரெக்ட். ஏன்னா பே ப்ளஸ் டிஏ ரெண்டும் அது ஆட் ஆகும். அதுக்கப்புறம் நிகர் அரையாண்டுகள் டிவைட் பை 4 அப்படிங்கிறது ஃபார்முலா. 34, துறை சார்ந்த நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் ஒரு நபருக்கு டேஸ் வகையான ஓய்வூதியம் அளிக்கலாம்னா தற்காலிக ஓய்வூதியம் அளிக்கலாம். சரிங்களா? துறை சார்ந்த நடவடிக்கை இருக்கிறதுனால இந்த தற்காலிக ஓய்வூதியம் மேக்ஸிமம் பார்த்தோம்னா 50% வரைக்கும் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி கொடுப்பாங்க. 35, கருவூலத்தில் பராமரிக்கப்படும் 2 வைப்பு தொகைகளுடைய பெயர்கள் என்ன? உரிமையியல் மற்றும் குற்றவியல் வைப்பு தொகை. ஏற்கனவே சிவில் அண்டு கிரிமினல் டெபாசிட்னு சொல்லிட்டு டெபாசிட் சம்மந்தமாக தியரி வீடியோவில் கூட சொல்லியிருக்கோம் அதை பற்றி. 36, ஓர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் காலந்தாழ்த்தி பட்டுவாடா செய்யப்பட்ட டேஸ் வட்டி தொகை பெற தகுதி உடையவர். ஆமாம், டிசிஆர்ஜிக்கு பார்த்தோம்னா லேட்டாக வாங்கினார் அப்படின்னா அதுக்கான வட்டியையும் சேர்த்தே அவர் வாங்கிக்கலாம். சரிங்களா? 37, உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் இறுதியாக பெற்ற ஊதியத்தில் எவ்வளவுனா உயர்த்தப்பட்ட குடும்ப ஊதியங்கிறது 50%, சாதாரண குடும்ப ஊதியம் 30% பார்த்துக்குங்க. அப்படி உயர்த்தப்பட்ட குடும்ப ஊதியம் 50% கொடுக்குறாருன்னா அவருடைய பணிக்கால ஓய்வூதியம் எவ்வளோ தொகையோ அதை விட கூடக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அதாவது ஃபுல் சர்வீஸ் 30 வருஷம் இருந்துச்சுன்னா 2 ஈக்குவலாக வரும். பணிக்கால ஓய்வூதியமும் உயர்த்தப்பட்ட குடும்ப ஊதியமும் ஈக்குவலாக வரும். ஒருவேளை அவருக்கு 30 இயர்ஸ் சர்வீஸு குறைவாக இருந்துச்சுன்னா உயர்த்தப்பட்ட குடும்ப ஊதியம் கூட வரும். அப்போது அவருடைய பணிக்கால ஓய்வூதியம் எவ்வளவோ அதாக வரையறை பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னா 38, அரசு ஒப்புதல் பெற்ற பயிற்சி காலம் எத்தனை மாதங்கள் ஓய்வூதியத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா அரசினால் அளிக்கப்படக்கூடிய பயிற்சி அப்படின்னா அந்த பயிற்சி காலம் முழுவதுமே எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை பணியிடை பயிற்சின்னு கூட சொல்லுவோம். சரிங்களா? 39, அரசிதழ் பதிவு பெறாத ஒரு அலுவலர் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலராக பதவி உயர்வில் செல்லும் போது அவரது முன்ஊதிய சான்று நகல் நேரடியாக பின்வருவருக்கு அனுப்பி வைக்கப்படும். நேரடியாக மாநில கணக்காயருக்கு அனுப்பிச்சுடுவாங்க. ஏன்னா அந்த அரசிதழ் பெற்ற அலுவலராக இருந்தால் அதுக்கப்புறம் மாநில கணக்காயர் தான் முழுமையாக அவர்களுடைய ஊதியம் சம்பளச்சீட்டு அனைத்துக்குமே பொறுப்பானவர் அவர் தான். ஸோ அதனால் அவருடைய கண்ட்ரோலாக தான் இருக்கும். அதனால் அவருக்கு நேரம் அனுப்பிடணும். ஏன்னா 40, டிசிஆர்ஜி சரிங்களா? கீழ்கண்ட எந்த சந்தர்ப்பங்களில் பணிக்கொடை காலாவதியாகும் பார்த்தீங்கன்னா வாரிசுதாரர் யாருமே நியமனம் பண்ணலை அப்படின்னா கீழே 4 ஆப்ஷனில் எதுன்னு தான் சரின்னு பார்க்கணும். இப்போ ஓராண்டை கலந்துருச்சுன்னா அப்படின்னா அந்த டிசிஆர்ஜி பார்த்தோன்னா லேப்ஸ் ஆகிடும், திரும்பி வேறு ஆர்டர் வாங்கணும் அப்படிலாம் பார்ப்போம். பட் இங்கே கேள்வி என்னென்னா எப்போ காலாவதியாகும்? கீழே 4 ஆப்ஷன் இருக்குது. வாரிசுதாரர் யாருமே நியமனம் பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த டிசிஆர்ஜி யாருக்குமே கொடுக்க முடியாது. ஒருவேளை எம்ப்ளாய் இல்லைன்னா. எம்ப்ளாய் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 41, சட்டமன்றத்தில் வாக்களிக்கப்பட்ட செலவினம் டேஸ் எனப்படும். வாக்களிக்கப்பட்ட செலவினம் ஓட்டடு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 42, ஒரு தற்காலிக பணியாளருடைய ஈட்டிய விடுப்பு கணக்கில் அதிகபட்சமாக எத்தனை நாட்கள் இருப்பு வைத்துக் கொள்ளலாம்? தற்காலிக பணியாளர் ரொம்ப முக்கியம். நிரந்தர பணியாளர்னா 240 நாள், தற்காலிக பணியாளர்னா 30 நாட்களாக வச்சுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா 43, ஒரு அரசு பணியாளருக்கு தமிழ்நாடு ஓய்வூதிய விதி 36 படி ஓய்வூதியம் ஒப்பளிப்பு செய்யப்பட்டால் அந்த ஓய்வூதியம் டேஸ் ஆகும். ஒரு அரசு பணியாளருக்கு தமிழ்நாடு ஓய்வூதிய விதி 36 படி ஓய்வூதியம் ஒப்பளிப்பு செய்யப்பட்டால் அந்த ஓய்வூதியம் இயலாமை ஓய்வூதியம். என்ன சொல்கிறாங்கன்னா அந்த விதி 36ங்கிறது என்னென்னு பார்க்கணும். விதி 36ங்கிறது இயலாமை ஓய்வூதியம். சரிங்களா? ஸோ விதி தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விதியும் ஒவ்வொரு ஓய்வூதியம் பற்றி சொல்லக்கூடியது.
ஏன்னா 44 பயணத்தூரம் டேஸ் கிலோமீட்டருக்கு அதற்கு மேலும் இருந்தால் இடைநிகழ்வு செலவு 160 கிலோமீட்டர் மினிமம் இருக்கணும், அப்போ தான் இடைநிகழ்வு செலவு உண்டு. அது டிஏல 50%. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்தது 45 டேஸ் என்பது ஓய்வூதியத்திலிருந்து ஒரு பகுதியினை ஒப்படைத்து ஒட்டுமொத்த தொகை பெற்ற பின் பெறுவதாகும். மாற்றீட்டுக்கு பின் ஓய்வூதியம். சரிங்களா, மாற்றீட்டுக்கு பின் ஓய்வூதியம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கம்யூட்டேஷன். மாற்றீட்டு தொகை கம்யூட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு லோன் மாதிரி. அவருடைய பென்ஷன் எவ்வளவோ அதில் 3ல் 1 பங்கை அவருடைய மாதாந்திர பென்ஷன்லேருந்து பிடித்தம் செய்யப்படும் வகையில் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 15 ஆண்டுகளுக்கு ஈடு செய்யும் வகையில் கம்யூட்டேஷன் கொடுப்பாங்க. அதை மாதம் பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சது போக மீதம் கிடைக்கக்கூடியது தான் மாற்றீட்டுக்கு பின் ஓய்வூதியம். அதாவது லோனில் இஎம்ஐ அமௌண்ட் பிடிச்சது போக பேலன்ஸ் கிடைக்கக்கூடிய பென்ஷனுக்கு பேர் தான் மாற்றீட்டுக்கு பின் ஓய்வூதியம் பேர். சரிங்களா, இதை பற்றி தெளிவான கிளியரன்ஸ் வேணும்னா பென்ஷன் வீடியோ போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதில் போய் செக் பண்ணிக்கிறேங்க, கிளியராக இருக்கும். 46 பொதுவாக மாற்றுச்சீட்டு கீழ்காணும் அலுவலரால் தயாரிக்கப்படுகிறது. டிரான்ஸ்ஃபர் ஸ்லிப்பு யாரால் டிரான்ஸ்ஃபர் ஸ்லிப்னா கருவூல அலுவலரால் தான். சரிங்களா, மாற்றுச்சீட்டு கருவூல அலுவலர். 47 ஓய்வூதியம் கீழ்கண்ட எந்த நிகழ்வில் குறைக்கப்படும். அரசுக்கு இழப்பீடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குறைச்சிடுவாங்க, வேறு ஒன்றும் காரணம் இல்லை. இருக்குது 4 ஆப்ஷனில் தான் ரொம்ப முக்கியம். தற்காலிக பணிக்காலமாக இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து தற்காலிக ஓய்வூதியம் கொடுப்பாங்களே தவிர நார்மல் ஓய்வூதியம் வராது. ஏன்னா சஸ்பெண்ட்லாம் கேன்சல் பண்ணால் மட்டும் தான் நார்மல் ஓய்வூதியம் கூட வரும். ஓகேவா. 48 அரசியலமைப்பு சட்டத்து 206 எதை பற்றியது. கணக்கின் மேல் வாக்கெடுப்பு. ஓட்டான் அக்கௌண்ட்டை பற்றி சொல்லக்கூடாது. 206. 49 அரசியலமைப்பு டேஸ் அரசு பணியாளர்களை அநியாயமான முறையில் பணி நீக்கம் செய்வதிலிருந்து பாதுகாக்கிறது. பணி பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான ஒரு சரத்து. 311 311 கவர்மெண்ட் எம்ப்ளாயியுடைய பணி பாதுகாப்பு சார்ந்த ஆர்டிகிள் இது 311. ஸோ ப்ராப்பர் ரீசன் இல்லாமல் யாரையுமே வேலையை விட்டு நீக்க முடியாது அப்படிங்கிறத அந்த விதி சொல்லுது. 50 அரசு பணியாளரின் ஊனமுற்ற குழந்தைகளுக்கான நீட்டிக்கப்பட்ட குடும்ப ஓய்வூதியத்தினை பெற நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வயது. ஊனமுற்ற குழந்தை அப்படின்னா அந்த குழந்தை இறக்கும் வரை அந்த குழந்தைக்கு வந்து குடும்ப ஓய்வூதியம் உண்டு. சரிங்களா, அந்த குழந்தை இறக்கும் வரை, திருமணம் ஆனாலும் உண்டு. 51 உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் எத்தனை ஆண்டுகள் வரை வழங்கப்படும்னா மேக்ஸிமம் 10 ஆண்டுகள், இல்லைன்னா 65 வயது. இது எதில் முன்னால் வருதோ அது வரைக்கும் உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம். ஏற்கனவே இருந்துச்சு 7 ஆண்டுகள் 65 வயதுன்னு இருந்துச்சு. இப்போ 7வது ஊதியக்குள்ள மாறிடுச்சு 10 ஆண்டுகள் 65 வயது. அடுத்ததாக 52 ஒரு அரசு ஊழியரின் பணி ஓய்வு பெறும் பொழுது அதிகபட்சமாக எத்தனை நாட்கள் ஈட்டி எடுப்பு ஒப்படைப்பு செய்யலாம். இப்போ தான் சொன்னோம் 240 நாள் மேக்ஸிமம் அவர் வந்து பார்த்தோன்னா ஒப்படைப்பு செய்யலாம். 53 யார் விடுப்பு கால பயணச் சலுகையை அனுபவிக்கலாம். தகுதி காண்பருவம் முடித்தவர் தான் அனுபவிக்க முடியும். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருவழி பயணச் சலுகையும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு வழி பயணச் சலுகையும் அனுபவிக்கலாம். மாநிலத்துக்குள்ளே 800 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் பண்ணலாம். 54 இயலாநிலை ஓய்வூதியம். அந்த இயலாமை ஓய்வூதியத்தினுடைய அந்த விதி கேட்குறாங்க. எந்த விதியின்படி இயலாமை ஓய்வூதியம் கேட்டிருக்காங்க. விதி வந்து 36. சரிங்களா, இதே கொஸ்டின் மேலே கேட்டிருந்தாங்க, பார்த்துக்கோங்க. இயலாமை ஓய்வூதியம், தற்காலிக ஓய்வூதியம், தன்விருப்ப ஓய்வூதியம், ஓய்வளிப்பு ஓய்வூதியம், சரிங்களா, அப்புறம் வந்து வயது முதிர் ஓய்வூதியம், இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிறேன். இதிலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு அரசு பணியாளர் ஆண்டு ஊதிய உயர்வுக்கு முன் தேதியில் ஓய்வு பெறும் நிலையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய பணப்பலன் என்ன கேட்குறாங்க. அதாவது இது ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில், அதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கோம். கருத்தியலான ஊதிய உயர்வு, பென்ஷனுக்கு கருத்தியலான ஊதிய உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, அவர் ஓய்வு பெறுவது நாளுக்கு அடுத்த நாள் வந்து அவருடைய நார்மல் இன்க்ரிமெண்ட்டாக இருந்தால் பென்ஷனுக்கு மட்டும் அந்த இன்க்ரிமெண்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் தான் கருத்தியலான ஊதிய உயர்வுன்னு பேர். அதன் அடிப்படையில் தான் கீழே சொல்லியிருக்காங்க ஓய்வு கால பயன்களுக்கு கருத்தியலான ஊதிய உயர்வு. ஸோ அதுதான். சரிங்களா, தெளிவாக புரிஞ்சுக்கிறங்க. எப்போதுமே ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது அந்த மாதத்தோட கடைசி நாள் ரிட்டையர்மெண்ட்டாக இருப்பார். அதற்கு அடுத்த நாள் அவருடைய நார்மல் இன்க்ரிமெண்ட் டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு அந்த இன்க்ரிமெண்ட்டை கொடுத்துட்டு அதன் அடிப்படையில் தான் வந்து பென்ஷனுக்கான கால்குலேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இறுதி ஊதியம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 56 அரசு நிதியினுடைய முக்கிய பிரிவுகள் என்னென்னு கேட்குறாங்க. 2 பிரிவுகள்: தொகுநிதி பொது கணக்குகள், எதிர்பாரா செலவினம். கன்சாலிடேட்டட் ஃபண்டு, அப்புறம் வந்து கண்டிசன்சி ஃபண்டு, 2 ஃபண்டு. சரிங்களா. 57 ஒரு அரசு பணியாளருக்கு தமிழ்நாடு ஓய்வூதிய விதி 38 படி ஒப்பளிப்பு செய்யப்படும் ஓய்வூதியம்னா இழப்பீட்டு ஓய்வூதியம். 36 பார்த்தோம் நம்ம இயலாமை ஓய்வூதியம். இது 38 இழப்பீட்டு ஓய்வூதியம். சரிங்களா, நிறையா இருக்கும், கொஞ்சம் வித்தியாசத்தை பார்த்துக்குறங்க. 58 பணிக்கொடை பெறுவதற்கு தேவையான குறைந்தபட்ச பணிக்காலம் 5 ஆண்டுகள். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். பென்ஷன் அப்படின்னா 10 ஆண்டுகள், பணிக்கொடை அப்படின்னா 5 ஆண்டுகள். 59 கீழ்கான் இனத்திற்கு ஓய்வூதியம் அனுமதிக்கப்படாது. ஒப்பந்த பணி. இது கீழே 4 இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. அதில் எதுன்னு பார்க்கணும். அயல் பணிக்கு கண்டிப்பாக உண்டு, தற்காலிக பணிக்கு வந்து பார்த்தோன்னா உண்டு, மாற்றுப்பணிக்கு உண்டு, ஆனால் ஒப்பந்த பணிக்கு கிடையாது. சரிங்களா, கான்ட்ராக்ட் சர்வீஸு கிடையவே கிடையாது.
தற்காலிக பணிக்கு உண்டா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ரெகுலரைஸ் பண்ணி பிற்காலங்களில் கொடுத்துருவாங்க. ஆனால் கான்ட்ராக்ட் பே அப்படி கிடையவே கிடையாது. வேணா 60 தவறான வகைப்பாடுகளை பதிவு செய்யப்படும் பதிவேடு எத்தனை பகுதிகளை கொண்டது? 2 பகுதிகளை கொண்டது. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த வீடியோவில் மீதி இருந்த 30 வினாக்களை பார்த்தாச்சு. ஸோ அப்போ டிசம்பர் 2023 கேட்கப்பட்ட 124, 137, 152 எல்லா வீடியோலையும் தொடர்ச்சியாக பார்த்தாச்சு. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.